நேர்களில் ஒருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை சார்ந்த பேசுபொருள் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான விசாரணைகள், நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அவர் ஏதோ ஒரு குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருந்தாலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இறுதியில் அவருடைய கைது நடவடிக்கை உயிர்த்தெழுது ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற அந்த சம்பவத்துக்கும் இவருக்குமான தொடர்பு இருக்குமா இல்லையா என்ற பின்னணிகளில் நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளையான் என்று பரவலாக அறியப்படும் முன்னாள் ராஜ்யாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மட்டக்களப்பில் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் ஏப்ரல் 12 அன்று பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் அவர் இப்பொழுது தடுப்பு காவலில் இருக்கின்றார். கிழக்கு மாகாணத்தில் 2006ஆம் ஆண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமல் போனவை தொடர்பாக அவர் கைதானதாக அரசாங்கம் தெரிவித்திருந்தாலும் ஆழ்கடத்தல் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் இவ்வாறான குற்றச்சாட்டுக்கு அப்பால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பதுதான் இப்பொழுது தீவிர விசாரணைகளாக இருக்கின்றது. பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சம்பவங்கள் குறித்து ஆராய தகவல்களை பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசேட குழு ஒன்று இந்த நாட்களில் மட்டக்களப்பில் முகாமிடப்பட்டுள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் முன்னைய பதிவுகளிலும் கூட சொல்லியிருந்தேன். மட்டக்களப்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய செயற்பாடு இல்லாட்டி கண்காணிப்பு, அங்கு சோதனைகள் நடத்துகின்றது என்பது ஏராளமாக இருக்கின்றது. அந்த பின்னணியில் தான் பிள்ளையானுடைய சகாக்கள் எல்லாம் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறியிருந்தது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரன் ராத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் சம்பவங்களுக்கும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அண்மையில் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் சிஐடியினரின் விசேட குழு ஒன்று மட்டக்களப்புக்கு விரைந்து அங்கு முக்கிய தகவல் சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தது. பிள்ளையான் புலிகளிடமிருந்து பிரிந்து வந்த மாதுரு ஓயா இராணுவ முகாமில் படைகளின் பாதுகாப்புடன் தங்கிக் கொண்டு ஆட்கடத்தல் மற்றும் கொலைகளை பின்னின்று இயக்கினாரா என்பது குறித்தும் அது தொடர்பிலான ஆதாரங்கள் இருக்கா இல்லையா என்பது பற்றியும் சிஐடியினர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிள்ளையான் தொடர்புபட்டார் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆட்கடத்தல் சம்பவங்கள், மிரட்டல் மற்றும் கப்பம் பெற்றமை தொடர்பில் அரசியல் சமூகத்தை சார்ந்த பிரமுகர்கள் சில ஆவணங்களை இந்த சிஐடி குழுவிடம் வழங்கியுள்ளதாக அறிய முடிகிறது. அம்பாறை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மனித உரிமை ஆர்வலருமான மாமனிதர் அரியநாயகம் சந்திரன் நேரு 2005ஆம் ஆண்டு 7ஆம் தேதி 2ஆம் மாதம் அன்று மட்டக்களப்பு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியான புனானை பகுதியில் வைத்து கொல்லப்பட்ட சம்பவம் குறித்தும் பல தகவல்களை சிஐடியினர் குழுவுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக இப்பொழுது அறிய முடியுது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொது கூட்டம் ஒன்றில் பேசும்போது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நினைவு தினமான ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் அந்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது கைது செய்யப்படுவார் சார்புபட கூறியிருந்தார். பெரிய விடயமாக சொல்லியிருந்தார். 21 நடைபெறுவதற்கு முன்னர் இதுக்கு குற்றவாளிகள் எல்லாரும் சட்டத்துக்கு முன் நிறுத்தப்படுவார்கள். அதுக்கு முன்னதாக இந்த கைதுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதற்கிடையில் வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி கருத்து வெளியிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிள்ளையனின் நெருங்கிய சகா ஒருவர் விரைவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சரணடைந்து கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல சம்பவங்கள் விலாவாரியாக விவரிக்க உள்ளதாக சொல்லியிருந்தார். பிள்ளையானுடனும் கடந்த காலங்களில் நெருங்கி செயற்பட்ட ஒருவரான ரவீந்திரன் குகன் அல்லது குசைன் என்பவர் குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய வலையில சிக்கியுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த பின்னணியில் தான் பிள்ளையான் அரசாங்க சாட்சியாக மாறுவாரா என்ற மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் இருந்தது. அதன் பிற்படு பிள்ளையானுடைய சாரதியாக கடமை புரிந்தவர் அரசாங்க சாட்சியாக மாறி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கடந்த வியாழக்கிழமை சிஐடியின் விசேட குழுவால மட்டக்களப்பில் பல மணி நேரம் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டார் என்று அறிய முடிகிறது. பாதுகாப்பு துறையின் புலனாய்வு உத்தியோகத்தராக செயற்பட்ட மேற்படி நபர் காத்தாங்குடி மற்றும் தாளங்குடா பகுதியில் வசித்து வருகிறார். பிள்ளையானுடன் நெருங்கிய செயற்பட்ட அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் முன்னதாக அசாத் மௌலானா தெரிவித்த அதே ஒத்த விடயங்களை சிஐடி விசாரணை அதிகாரிகளிடம் பகிர்ந்திருப்பதாக அறிய முடிகிறது. அதே போல
முக்கிய தகவல்களை மேற்படி குகன் விசாரணை அதிகாரிகளுடன் சொல்லியிருக்கிறார் என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தாலும் 2007ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பு நகர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் இடம்பெற்ற கடத்தல்கள், கொலைகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், வெலிகந்தை தீவுச்சேனை பகுதியில் புதைக்கப்பட்டமை, கொல்லப்பட்டோரின் உடல்கள் எரிக்கப்பட்டமை இடங்களை எல்லாம் அடையாளம் காட்ட முடியும் என அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே 2008இல் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினராக சாந்தன் என்பவர் பட்டப்பகலில் சப்பாத்து கடையொன்றினுள் வைத்து முஸ்லிம்கள் என அடையாளப்படுத்தப்படும் இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். குசைன் என்ற தானும் காவல்துறை பாகிஸ் என்பவரும் இதனை மேற்கொண்டோம் என்ற விடயத்தை அவர் பகிரங்கமாக சொல்லுகிறார். இப்பொழுது சாந்தன் எனும் நபர் சுட்டுக் கொல்லப்பட்டு ஒரு வாரத்துக்கு தமிழக குழு ஒன்று காத்தாங்குடிக்கு சென்று அங்கு 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் குழுவால. இதனூடாக காத்தாங்குடி கிழக்கு மாகாணத்தில் ஸ்திரத்தன்மை நிலை ஒன்று ஏற்பட்டது. இது 2008 மாகாண சபை தேர்தல் அடிப்படையாக கொண்டு தேர்தலுக்கு முன்னதாக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2005ஆம் ஆண்டு ஜோசப் ஃபரராஜ சிங்கத்தின் கொலையுடன் தொடர்புடைய பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கஜன் மாமா என்பவர் சிறையிலிருந்து வெளியே வந்த சில நாட்களில் திடீரென உயிரிழந்திருக்கிறார். ஜோசப் ஃபரராஜ சிங்கத்தினுடைய கொலையோடு இந்த விடயம் பேசப்பட்டிருக்கிறது. மரண விசாரணை முன்னெடுக்க வேண்டும், இடமளிக்காமல் அவரது சடலத்தை எரித்து விட்டிருக்கிறார்கள். வாழைச்சேனையில் அவர் தனியாக இருந்தபோது அவருக்கு விசத்திரவம் பறிக்கப்பட்டிருக்குது. அவரது குடும்பத்தினர் நீதியான விசாரணை கோரிய போதும் அங்கு அவை நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக பிரமுகர்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள். 2007ஆம் ஆண்டு சதீஷ்குமார் சந்திரராசா எனும் நபர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மட்டக்களப்பு கோட்டை முனை கனிஷ்ட வித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்த அவரது மகளான தனுஷியா சதீஷ்குமார் 8 வயது சிறுமி 2009ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 8 அன்று கடத்தப்பட்ட நிலையில் கிணறொன்றிலிருந்து பின்னர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 30 மில்லியன் ரூபாவுக்காகவே இந்த சிறுமி கடத்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. இந்த சிறுமியின் கொலையுடன் தொடர்புடையவர்களை கைது செய்யுமாறு மட்டக்களப்பில் 25 மாணவர்கள் தொடர்ந்து 9 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர் போராட்டத்தின் பின்னர் 2 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் கந்தசாமி ரதீஷ்குமார், மற்றவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய புலனாய்வுத்துறை பிரதானி திவ்யசீலன். இவர்கள் இருவரும் இராணுவ புலனாய்வுத்துறையின் அப்போதைய கர்னல் நிஜாப் முத்தலிப்பனின் கீழ் பணியாற்றியவர்கள் என்பது தெரிய வந்திருக்குது. கைது செய்யப்பட்ட இந்த 2 உள்ளிட்ட 4 ஊரணி அல்லது கல்வியங்காடு பகுதியில் வைத்து இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதன் பின்னணியில் அரசியல் சக்தி இயங்குகிறது என்ற விடயம் வெளிவந்திருக்குது. 2006 ஜனவரி 31 அன்று மட்டக்களப்பிலிருந்து வவுனியாவுக்கு டிஆர்ஓ என்ற அமைப்பில் இருந்து சென்றவர்களை வெள்ளை வேனில் கடத்தி சென்று பெண்கள் உள்ளிட்டோரை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி கொலை செய்திருக்கின்றனர். அதில் தனுஷ்கோடி, பிரேமினி, கணக்காளர் சண்முகநாதன், சுவேந்திரன், தம்பி ராஜா, வசந்தராஜா, கைலாஜ பிள்ளை, ரவீந்திரன் உள்ளிட்ட 10 பேர் இருந்திருக்கிறார்கள். 2006 டிசம்பர் 15ஆம் தேதி கிழக்கு மாகாண முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் வைத்து கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னர் கருணா பிள்ளையான் என்ற குழுவினால் பாலசு குமாரன் என்ற முன்னாள் போராளி கடத்தப்பட்டிருப்பதுடன் துணைவேந்தரையும் அந்த பதவியிலிருந்து விலகுமாறு எச்சரிக்கப்பட்டிருக்கு. அந்த பதவியிலிருந்து விலகியமே அவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2009 மே மாதம் மெனிக்பா முகாமிலிருந்து மட்டக்களப்புக்கு வந்த 30 பேரை கடத்தி சென்று சுட்டு கொன்று காத்தாங்குடி கடலில் போடப்பட்டமை தெரிய வந்திருக்குது. இப்படியான பல அதிர்ச்சிகரமான தகவல்களை மேற்கோள் காட்டி குகன் என்பவர் சிஐடி விசாரணை குழுவிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த விடயங்களை எல்லாம் வியாழன் இவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ள சிஐடி அதிகாரிகள் அவரை வியாழன் இரவு கொழும்புக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். தேசிய புலனாய்வு துறையினுடைய பணிப்பாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலை தொடர்பில் ஏற்கனவே அசாத் மௌலானா தெரிவித்த அதே விடயங்களை அந்த பிரமுகர் கூறியிருப்பதால உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து புதிய கோணத்தில் விசாரணைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் சுரேஷ் ஜலேயை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் பேராயர் மெல்கம் ரஞ்சித்தின் வேண்டுகோளாகவும் இவர் உட்பட பலருடைய வலியுறுத்தலாகவும் இருந்து வருகிறது. சலைவேக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக அந்த ஆதாரபூர்வமான தகவல்கள் விசாரணைகளுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சம்பந்தமில்லாமல் சுரேஷை கைது செய்து நீதிமன்ற விவகாரங்களை சிக்கிக் கொள்ளாதிருக்க பாதுகாப்பு துறை கவனமாக செயற்படுவதாக தகவல்கள் வெளிவந்திருந்தாலும் புலிகளிலிருந்து பிள்ளையான்,
பிரிந்து வந்த பின்னர் அவர்களுக்கு தேவையான வசதிகளை பாதுகாப்பை செய்து கொடுத்தது இலங்கை இராணுவத்தின் புலனாய்வுத்துறை என்பது உலகம் அறிந்த விடயம். இதில் எந்த ஒரு பொய்களையும் நாம் சொல்ல முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். பிள்ளையானுக்கும் சுரேஷ் சலைவுக்கும் இருந்த தொடர்பாடல்கள் மட்டும் சாட்சியமாக வைத்து சலைவுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்துவிட முடியாது என்ற நிலை இருக்கிறது பாதுகாப்புத்துறை சார்ந்து. அது மட்டுமல்லாமல் சலைவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அரச புலனாய்வுத்துறை கட்டமைப்புல தாக்கங்கள் ஏற்படலாம். இப்போதுள்ள புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் அதனால் சோர்வடையலாம் என்றது ஒரு அச்சம் அரச மேல்மட்டத்துக்கு ஏற்பட்டு இருக்குது. இவ்வாறாயினும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீது புதிய வழக்குகள் பாயுமானால் அவர் இப்போதைக்கு விடுதலையாக வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. அதிகபட்ச வழக்குகள் வரும்போது சில சமயம் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கக்கூடும், இல்லாட்டி வழங்கக்கூடும் என்று விசாரணையாளர்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி நடக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த சிவனேசதுரை சந்திரகாந்தனுடைய வழக்குகள் சார்ந்து அவர் வெளிவருவதற்கான பல விடயங்கள், அது நகர்வுகளை செய்ய முடியாமல் இருப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி ஒரு சூழ்ச்சியாக பின் நிற்கின்றதா என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதிலும் குறிப்பாக சிவனேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையானுக்கு உதய கம்மன்பில சட்டத்தரணியாக ஆஜராகி இருக்கிறார். இதில் சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங்கே அவரை சந்திக்க சென்ற போது மறுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் இன்னத்தை சந்தித்து பேச இருந்தார் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கு. இப்படி நிறைய விடயங்கள் இருக்கின்ற பொழுது சாணக்கியன் மீது, நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மீது பிள்ளையான் தொடர்ந்து இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு எதுக்காக போடப்பட்டது என்று சொன்னால் மான நஷ்டஈடு வழக்காக இருந்தது. பிள்ளையானை பார்த்து சாணக்கியன் சொன்ன ஒரு விடயம், நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சொன்ன விடயம், இவர் உயிர்த்தொழு அந்த தாக்குதல் மீது, உயிர்த்த ஞாயிறு என்று இடம்பெற்ற தாக்குதல் மீது இவருக்கு சம்பந்தம் இருக்குது, இவர் அந்த குற்றவாளி, இவரோடு சேர்ந்தவர் செய்திருந்தார் என்ற ஒரு விடயம் பேசப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு அவர் மான நஷ்டஈடு வழக்கு போட்டிருந்தார். கடந்த தவணைக்கு அவர் செல்லவில்லை. இந்த தவணைக்கு அவரால் வர முடியாத நிலை இருந்தது. ஆகவே தவணை 3 மாதங்களுக்கு பிற்போடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது சாணக்கியன் இன்றைய தினம் ஊடக சந்திப்பை நடாத்தி இருந்தார். அதில் சொன்ன ஒரு விடயம், தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கிற ஆனந்த விஜயபால சொன்ன கருத்தும் தான் சொன்ன கருத்தையும் பார்க்கின்ற பொழுதும் இப்பொழுது பிள்ளையான் சார்ந்து பேசப்படுகின்ற இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான தீவிர விசாரணைகள் சார்ந்து பார்க்கின்ற பொழுதும் ஏதோ ஒரு விடயம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் சொன்ன விடயமும் இவ்வாறான கருத்துக்கள் தான் என்கின்ற விடயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் பொறுத்திருந்து பார்ப்போம் பிள்ளையானுடைய நகர்வுகள் எப்படி நகருகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.